ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ராகு பகவான் கேது பகவான் தோஷம். இதை பொதுவாக எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஜனன லக்னத்தில் ராகு பகவானோ கேது பகவான் இருந்தாலோ, இல்லை ஜனன லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் அதை தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க பொதுவாக. இது எப்போ எல்லாத்துக்கும் பெரும் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்களுக்கு அவங்க திருமண காலம் வரும் பொழுது இதையே காரணமாக சொல்லி அந்த ஜாதகத்தை தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பரிகாரம் அப்படின்ற பெரும் செலவுகளை பண்ணுறாங்க. பட் இது கரெக்டாக அப்படின்னா அது கரெக்ட் இல்லை. அட்சய இலக்கண பத்ததி என்ன சொல்லுது அப்படின்னா, வயதுக்கேற்ப லக்னம் வளரும் அப்படின்றது தான் இங்கே அதோடைய கோட்பாடு. இப்போ ஜனன லக்னத்தில் இருந்தாலுமே இவங்க திருமண காலத்தில் வரும்பொழுது எந்த லக்னத்தில் பயணிக்கிறாங்கன்றது தான் நிலை. அப்போ அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் தான் பார்க்கணுன்றது தான் அட்சய இலக்கண பத்ததியோட இது. ஏன்னா திருமணம் அப்படின்றது 7ஆம் பாவம். எல்லாம் இவங்க பிறப்பு லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க 7ஆம் பாவம். அது கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே பொதுவாக ஒருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆகா ஓஹோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். இப்படி தான் இருந்துச்சுங்களாங்க அவங்க வாழ்க்கை, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அவங்க திருமண வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை சார், இந்த காலகட்டங்களில் இவ்வளோ பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஏஎல்பி ஜோதிட முறையில் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பொருந்தும். ஏன்னா எல்லாமே கால ஓட்டத்துக்கு தக்கவாறு மாறக்கூடிய நிகழ்வு தான் இருக்குது ஜோதிடத்தில், இந்த ஜாதகத்தில். அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருத்தம் இல்லை பலன் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ திருமண காலத்தில் இவர் எந்த அட்சய லக்னத்தில் பயணிக்கிறார், ஏன்னா ஜனன லக்னம் அங்கேயே தான் இருக்குது, அதை யாருமே மாற்றலை. அங்கே இருந்து எங்கே நின்று பலன் பார்க்கணும் அப்படின்ற அந்த தன்மை தான் இங்கே மாறுது அட்சய லக்ன பத்ததியில். அப்போ திருமண காலத்தில் அவர் எந்த வீட்டில் பயணிக்கிறாரு, அந்த இதிலேருந்து 7ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த 7ஆம் இடத்தை ஆய்வு செஞ்சு இவருடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா அங்கே தான் அதுக்கான பதில் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த ஜனன காலத்தில் இப்படி இருக்குது, ராகு பகவான் கேது பகவான் தோஷம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். இந்த உதாரண ஜாதகத்தில் ஜாதகர் பிறந்தது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கார். அப்போ அந்த லக்னத்திலே ராகு பகவான் இருக்கார். அப்போ இதை என்ன சொல்லுவாங்க, பொதுவாக இது தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் திருமண காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணித்த அட்சய லக்னம் அப்படின்றது மிதுன அட்சய லக்னம். அதற்கு 7ஆம் இடமாக வர்றது தனுசு வீடாக வரும். அப்போ இந்த தனுசு வீடை ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை துணையோட தன்மை அங்கே தான் தெரியும். இவருக்கு இந்த இடத்துல ராகுபவானுக்கு எதுவும் பிரச்சனை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவருடைய அட்சய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் வந்துட்டார். அப்போ இவருக்கு என்ன இங்கே நிகழ்வு இருக்குன்னா, திடீர் திருமணம் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குமா, அது கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா வேற்று மத இன மற்றும் மாற்று மொழி பேசக்கூடிய சம்மந்தப்பட்ட வரன் அமையக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். இதைத்தான் அட்சய லக்னம் பற்றி ஜோதிடம் சொல்லும். இங்கே தோஷம் அப்படி இருக்குன்னா எதுவுமே சொல்லாது. ஏன்னா இது நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான். அப்போ பொதுவாக பார்க்குறதுனாலேயே இந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே நிகழ்வு நல்லா தான் இருக்குது. இனி அடுத்த 2 நடந்த ஜாதகங்களை பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் பிறந்தது மகர லக்னத்தில் பிறந்திருக்கார். பிறக்கும் பொழுது இவருக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துலையும் கேது பகவான் 5ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்போ இவர் என்ன அப்படின்னா, இவங்க ராகு கேது தோஷம் இல்லை, நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவருக்கு என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னா, இவருக்கு திருமண காலத்தில் இவருக்கு பயணித்த அட்சய லக்னம் அப்படின்றது மேஷ அட்சய லக்னம். இப்போ மேஷ அட்சய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வந்துட்டார். இது சாதகமாக இருக்குமானா இது கண்டிப்பாக சாதகமாக இருக்காது. ஏன்னா இவருக்கு இந்த 4 to 4.5 வருட காலம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கானா இருக்குது. அப்போவுமே ஏஎல்பி இதை தோஷம் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. இந்த காலகட்டங்களுடைய பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லும். ஏன்னா நம்ம வாங்கி கொண்டு வந்த வினை பயன் இந்த இடத்துல இங்கே செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படும். எப்பயுமே பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஒரு தோஷம் இல்லை ஒரு அமைப்பு சரியில்லைன்னா அது காலத்துக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ஏஎல்பியில் அப்படி சொல்லவே மாட்டோம். அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழியை கொடுத்துருப்பார்.
அப்போ இது வந்து காலத்துக்கு இருக்காது. இந்த மேஷ அட்சய லக்னத்தில் பயணிக்கும்போது 4 வருடம் டு 4.5 வருடம் தான் சார் உங்களுக்கு இது காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற சொல்லக்கூடியதான் ஏஎல்பி ஜோதிடம். இப்போ பிறப்பில் இவருக்கு நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னா இவருக்கு இந்த இடத்துல திருமண தடையான ஜாதகம் தான் இந்த காலகட்டத்தில். இவங்கெல்லாம் தெரிஞ்ச ஜாதகம் தான். இப்போ இங்கே வந்து அந்த விதி ஒத்துக்கலை பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். இதில் இவர் பிறந்தது மிதுன லக்னத்தில் பிறந்தார். ஜனன லக்னம். லக்னத்திலே ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடமாகிய தனுசில் கேது பகவான் இருக்கார். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் திருமண காலத்தில் இவர் பயணித்தது வந்து கன்னி அட்சய லக்னம். இவருக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வு சில காலத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் அதுக்கு இந்த ராகு பகவான் கேது பகவான் காரணமே இல்லை. அதையும் வந்து ஏஎல்பி ஜோதிடம் பறிக்கிறது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ தோஷம் இருக்குது அப்படின்னா இவருக்கு குழந்தை பிறந்ததே ராகு பகவான் திசையில் தான் குழந்தையே பிறந்தது. அப்போ இதெல்லாம் அப்படி கிடையாது, அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஏஎல்பி ஜோதிடம் உணர்த்துது. காலத்தில் நீங்கள் எங்கே பயணிக்கிறீங்க அந்த இடத்துல அங்கேருந்து உங்களுக்கு 7ஆம் இடம் இருக்குது. இந்த கன்னி வீட்டுக்கு 7ஆம் இடம் மீன வீடு. அப்போ அந்த 7ஆம் பாவத்தை ஆய்வு செஞ்சிங்கன்னா அங்கேயே விட இருக்கும். இதைத்தான் வந்து ஏஎல்பி சொல்லுது. இந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, ஜாதகர் எப்படி இருக்கா, 2 பேர்த்துக்கான இவருக்கும் அந்த பாவத்துக்கும் அமைப்பு எப்படி இருக்குது, அந்த மேட்ச் பண்ணக்கூடிய வரன் எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அதோடய புரிதல் அங்கே தான் இருக்குது. அதை விட்டுட்டு ஜனன லக்னத்தில் எங்கே இருக்குது அதையே நம்ம பார்த்துட்டோன்னா இது எளிமையாகவே ஆய்வு பண்ணலாம். முன்னாடி நடந்த நிகழ்வு எடுத்து பார்த்தீங்கனாலே வந்து ஜனன லக்னத்துக்கு எதுவுமே பொருந்தாது. இது அட்சய லக்னத்துக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பலன் அப்படியே துல்லியமாக இருக்கும். அதனால் இந்த பொதுவாக சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பயப்படுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு அட்சய லக்ன பத்தி ஜோதிடரை நீங்கள் அணுகுங்க. உங்களுக்கு அது கரெக்டான வழிகாட்டுதல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் அவங்களே செல்ஃபாகவும் பலன் பார்க்குறாங்க. இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஒரு இந்த இடத்துல இருக்குது இருந்தால் இப்படி பிரச்சனைன்னு பொதுவாக சொல்லி அப்படி கிடையாது. சில நட்சத்திரங்களும் அவங்களாம் வந்து சொல்லிக்கிறாங்க, அப்படி கிடையாது. எப்பயுமே கிரகங்கள் நமக்கு ஒரு வழி காட்டுறதுக்கு தான் இருக்காங்க. இந்த இடத்துல இப்படி இருக்குப்பா பார்த்து மெதுவாக போய்க்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்காங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சு நடந்துட்டினாலே அந்த இடத்துல நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறையாற்றலுக்கும் மற்றும் அட்சய லக்ன பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.